ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு உண்டான ஒரு சில முக்கியமான கொஸ்டின் அண்ட் ஆன்சரை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்சால் எனக்கு முன்னாடியே நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு செட்டு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜனகண மன எனும் தேசிய கீதம் யாரால் எழுதப்பட்டது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் ஆன்சர். இந்தியாவில் முதல் பெண் பிரதமர் யார்? இந்திரா காந்தி. தமிழகத்தில் மிக நீளமான நதி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா காவேரி. சத்தியமேவே ஜெயதே என்பது எங்கு இருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உபநிஷத்துக்கள். பசுமை புரட்சி எதனை சார்ந்தது? நெல் மற்றும் கோதுமை உற்பத்தியை சார்ந்தது. இந்தியாவில் தேசிய பறவை எது? எல்லாருக்குமே தெரியும், மயில். இந்திய தேசிய கொடியின் நடுவில் உள்ள சக்கரத்தில் எத்தனை ஸ்போக் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 24. இதுவே எல்லாருக்குமே தெரியும். மத்திய சுங்க வாரியம் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது? இதுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய நிதி அமைச்சகம் கீழ் வருகிறது. நீலகிரி மாவட்டம் எந்த மலைத்தொடரில் உள்ளது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. அமர்காவியம் எழுதியவர் யார்? இளங்கோவடிகள் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்த செட்டு பார்த்தலாம். திருக்குறளில் உள்ள குறள்களின் மொத்த எண்ணிக்கை என்ன? ஆன்சர் வந்து 1330. மத்திய அரசு அமைப்பு எந்த ஆண்டு உருவானது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1950. இந்தியாவில் முதலாவது புகையிரதம் எப்போது இயக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1853. அசோக சக்கரத்தின் வண்ணம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீலவண்ணம். வேதநாயகம் பிள்ளை என்ன காரணமாக பிரபலமானார்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா முதலாம் தமிழ் நாவல் ஆசிரியர். இந்தியாவில் முதல் வங்கி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இம்பீரியல் வங்கி. திருவள்ளுவர் எந்த நூலை இயற்றினார்? திருக்குறள். இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் எது? பரப்பளவில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். சுவாமி விவேகானந்தர் பிறந்த ஆண்டு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1863. சிறுப நாற்றுப்பகை என்ன வகை இலக்கியம்? பண்பாட்டு இலக்கியம். ஓகே, இப்போ அடுத்த செட்டு பார்த்தலாம். நியூட்டனின் 3ஆம் விதி எது? எந்த செயலுக்கும் எதிர் செயல் உண்டு. அரக்கோணம் எந்த மாவட்டங்களில் ஒன்றாக இருந்தது? வேலூர். அனைத்துண்ணிகளும் உருவாக்கும் அடிப்படை மூலக்கூறு அணு. சூரியனின் மைய வெப்பநிலை 15 கோடி டிகிரி செல்சியஸ். இங்கிலாந்தில் நடந்த தொழில்துறை புரட்சி எந்த துறையை முதலில் பாதித்தது? இலவச சீருடை திட்டத்தை முதன்முறையாக அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காமராஜர். பசுமை புரட்சியின் தந்தை நார்மன் போர்லாக். வெப்பநிலை அளவிடும் கருவி தெர்மாமீட்டர். முதல் பொதுத் தேர்வு நடந்த ஆண்டு 1951. இந்து நாளிதழ் நிறுவியவர் யார்? ஜி சுப்பிரமணிய ஐயர். ஸோ வாழ்த்துக்கள், நீங்கள் 10 கொஸ்டினுக்கும் கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு இதே மாதிரி நிறைய விதமான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து கிடைக்கும். தேங்க்யூ.